ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவாகும் தேகம். ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவாகும் இந்த ஜடத்தில் இருந்து குறைந்து குறைந்து நசித்து போகிறது. அது எப்படி என்றால், நீர் ஊறி ஓடிக்கொண்டிருப்பது போல் பஞ்சேந்திரியம் என்று சொல்லி வருகிற 5 துவாரங்களின் வழியாய் கரைந்து கரைந்து வெளியில் போய் ஷயித்து, அதாவது குறைந்து குறைந்து, க்ஷீணித்து, அதாவது மெலிந்து மெலிந்து நசித்து இல்லாமல் போகின்றது. அப்படி நசித்து போகின்ற பொருள் எது? ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. அதற்குத்தான் சரீரம் என்றும் தேகம் என்றும் சொல்லுவது. தவிர ஒருவனது முழங்கால் முட்டில் இரத்தவாதத்தால் வீக்கம் உண்டானால் அந்த காலை அவனுக்கு அசைப்பதற்கு முடியுமா? முடியாது. காரணம், அந்த முழங்கால் முட்டின் மேல் இரத்தம் கட்டியதால் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவினுடைய கதாகதம், அதாவது போக்குவரவிற்கு தடை நேரிட்டது கொண்டாகும். அதுவுமல்லாமல் பக்கவாதம் பிடித்து கை கால் முடங்கி உள்ளவருடைய அந்த கைக்கும் காலுக்கும் ஏதாவது சக்தியோ கிள்ளினால் வலியோ உண்டாகுமா? அல்லது அந்த கையையும் காலையும் தானாகவே அசைக்க முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? ஜீவசக்தியாகிய வாயுவின் போக்குவரவு, அதாவது கதாகதம் இல்லாமையினால். அப்போது க்ஷீணிப்பது, அதாவது மெலிவது எது? ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் தேகம். தேகம் என்றால் தகிக்கப்படுகிறது என்று பொருள். அப்படி தகிக்கப்படுகிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அது எவ்விதம் என்றால், ஒரு கல்லறை உண்டாக்கி அதில் சிரட்டையையும் காய்ந்த விறகையும் போட்டு மண்ணெண்ணெய் விட்டு அதனுள்ளில் ஒரு தேகத்தை வைத்து தீயிட்டு அதற்குள்ளில் வாயு புகாமல் அடைத்து பத்திரம் செய்தால் அது எரியுமா? எரியாது. என்ன காரணம்? வாயு அதனுள்ளில் பிரவேசிக்காததால். அப்படியானால் அக்னி எதிலிருக்கிறது? வாயுவில் ஆகும். இதோ தெரிகின்ற விறகில் அக்னி பற்றி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அதோடு சம்பந்தப்படாத மற்ற விறகு எரியுமோ? எரியாது. எப்பொருளில் அக்னி இருக்கின்றதோ அப்பொருள்தான் எரிகின்றது. ஆகையினால் வாயுவில் அக்னி இருப்பதால் அந்த வாயுதான் எரிகிறது, அதாவது தகிக்கின்றது. அது எப்படியெனில், சப்தம் அக்னி சுரூபமாகும். அந்த சப்தம் மூலமாக ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு தகித்து, அதாவது எரிந்து அழிந்து போகிறது. அதனால்தான் அதற்கு தேகம் என்று சொல்லுவது. இதனாலேதான் தமிழில் கத்தாதே கத்தாதே என்று சொல்லுவதன் காரணம். மலையாளத்தில் சில இடங்களில் அழுவதற்கு காளுக, அதாவது காளுதல் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்ல காரணம், கத்துவதும் காளுவதும் அக்னியாகும். ஆகையால் அக்னி சொரூபமாயிருக்கின்ற சப்த ரூபமாகி ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு நசித்து போகின்றபடியால் தான் வாயுவிற்கு தேகம் என்று சொல்லப்படுவது. ஆத்ம வணக்கம்.